வெல்கம் டு vlogs of மலர். இன்னைக்கு நம்ம பண்ண போறது மட்டன் சுக்கா, மட்டன் வறுவல் இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்காக நான் 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணது. க்ளீன் பண்ணதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலாலாம் மட்டன்ல பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல வச்சு ஒரு 12 விசில் நான் வைக்க போறேன். ஒவ்வொரு குக்கருக்கும் விசில் வித்தியாசம் ஆகும். சில குக்கர்ல சீக்கிரமாவே குக் ஆயிரும். வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும் ஊத்தினா போதும், நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம். அந்த மட்டன் வேகிறதுக்குள்ள அடுத்தது அதுக்குள்ள மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்காக மல்லி, முழு மல்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன், நல்ல மிளகு 2 ஸ்பூன் எடுத்திருக்கிறேன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை. பெருஞ்சீரகம் நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு அளவுதான், அதே அளவுதான் சின்ன ஜீரகமும் எடுக்கணும். அத வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். தண்ணி ஊத்தக்கூடாது, பொடி பண்ணிக்கணும். கருவேப்பிலை கருகிரவும் கூடாது. பொடி பண்ணி வச்சிட்டு அடுப்புல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் பெருஞ்சீரகம் ஆட் பண்றேன். பெருஞ்சீரகம் சொல்றது சோம்பு தான், பெருஞ்சீரகம் சொல்றேன். பெருஞ்சீரகம் ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் சின்ன உள்ளியும் சேர்த்துக்கலாம், பெரிய உள்ளியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய உள்ளியும் கொஞ்சம் சின்ன உள்ளியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லும் சின்ன உள்ளியாவே ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன உள்ளி சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். அதனாலதான் கொஞ்சமா சின்ன உள்ளியும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பெரிய உள்ளி, கொஞ்சம் சின்ன உள்ளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ப்ரௌன் ஆக வேண்டாம், நல்லா வதக்கிக்கணும். உள்ளி கொஞ்சம் வதங்கினதும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி வெட்டி வச்சிருக்கிறேன், அந்த தக்காளி ஆட் பண்றேன். அதுக்கு கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை நல்லா வதக்கணும். அந்த சின்ன உள்ளி எல்லாம் அந்த மட்டன் சுக்கால முழுசாவே அப்படி கிடக்குறப்போ அது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனாலதான் முழுசாவே போடுறோம், கட் பண்ணி போடாம. இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணி அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த மஞ்சள் பொடி வத்தல் பொடியோட ஸ்மெல் போகணும். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் அதுவும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். போனதும் நம்ம வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய மட்டனை அதுல அந்த தண்ணியோடயே ஆட் பண்ணிக்கிட வேண்டியதா. வேற தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அதுல இருந்த அந்த கொஞ்சம் தண்ணியோடயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு தேவைன்னா உப்பும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மட்டன்ல ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணி இருக்கிறோம் வேக வைக்கிறதுக்கு. இனி தேவைன்னா அதுக்கு கூட உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு இந்த தண்ணி எல்லாமே வத்தி வரணும்.
அப்பப்ப இடையில கிளறி கொடுத்துக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த தண்ணி வத்தி வர்றப்போ அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் அப்பப்ப கிளறி கொடுத்துக்கணும். அது முடிஞ்சதும் அந்த தண்ணி கொஞ்சமா வத்தி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா அதுல 4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மீதி இருந்ததுன்னா அதை நீங்க நல்லா டைட்டா ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க அடுத்தது பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் ஆட் பண்ணா போதும். பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துறணும். அதுல தண்ணியே இருக்கக்கூடாது மட்டன் சுக்கால. அதனால அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பொடி யூஸ் பண்ணி பவுடர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். விட்டு அதுல கொஞ்சமா இருக்கக்கூடிய அந்த தண்ணி அதெல்லாமே வத்தி கொஞ்சம் ட்ரை ஆகணும். கொஞ்ச நேரம் அதை அப்படியே சிம்ல வச்சா போதும். வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்தா போதும். இந்த மட்டன் சுக்கா ரசம் நல்ல மிளகு தக்காளி வச்சு பண்ணக்கூடிய ரசத்துக்கு ரசமும் இந்த மட்டன் சுக்காவும் நல்லா இருக்கும். நல்ல காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் சுக்கா அது ட்ரை ஆனதும் மேல கொத்தமல்லி இலை போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். மட்டன் சுக்கா ரெடி. நீங்க ரசத்துக்கு கண்டிப்பா இந்த மாதிரி சுக்கா ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவும் மட்டன் குழம்பு மட்டன் குருமா அப்படி பண்றது இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.